இந்தியன் ரயில்வேல மூன்றாவது ரகசிய வாக்கெடுப்பு நடந்து சதர்ன் ரயில்வேல அங்கீகாரம் பெற்ற 2 சங்கங்கள்ல ஒரு சங்கம் தட்சிண ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் அஃபிலியேட்டட் டு சிஐடியு. ஆனா இப்போ ஜெயிச்சு 1.5 வருஷமாயும் எங்களுக்கு தேவையான கிளைகள் இல்லை, தேவையான நிர்வாகிகள் இல்லை, எந்த வசதியும் மற்ற சங்கத்துக்கு மாற்றான் சங்கத்துக்கு ஈக்குவலா எங்களுக்கு தரல. அவங்களுக்கு 170 கிளை கொடுத்த போது எங்களுக்கு 70 கிளை வெறும் 7 தான் கொடுத்துருக்காங்க. நாங்க இன்னைக்கு தெரியாவும் நாளைக்கு தெரியாவும் பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதை கொடுக்கல. இன்னைக்கு எகென்ஸ்டா தான் இந்த போராட்டம். எங்களுக்கு இப்ப சென்னை டிவிஷன்னா திண்டிவனம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு கிளை. ஆனா மாற்றான் சங்கத்துக்கு அங்க 3 கிளை. ஆம்பூர், வாலாஜா ரோட், காட்பாடி, ஜலார்பேட்டை நமக்கு ஒரு கிளை. ஒரு கிளைன்னா 9 தான் நிர்வாகி இருக்கும். அவங்களுக்கு 4 கிளை, 5 கிளை, 5 × 9 45 நிர்வாகிகள். இதனால எம்ப்ளாயிஸோட இஷ்யூஸ் எங்களால சஃபிஷியண்டா ரெப்ரசென்ட் பண்ண முடியல. எங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு எங்களையும் ரீச் பண்ண முடியல. எங்களுக்கு ஆபீஸ் ஒரு ஆபீஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க 4 ஆபீஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆபீஸ் ரூம் தான் கொடுக்குறாங்க. ஸோ எங்களால ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எம்ப்ளாயிஸ் 26,151 ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம். எம்ப்ளாயிஸ் தொழிலாளிகள் நேரடி ஓட்டு போட்டதில்ல. முதன்மை சங்கம் டிஆர்யூ. ஆனா அந்த சங்கத்தை இங்க ஜெனரல் மேனேஜரும் இந்த நிர்வாகமும் பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு. அது எதிர்த்தாதான் இந்த போராட்டம். ஆமா, கிளைகள் ரயில்வே போர்டோட ஆர்டர் பிரகாரம் ஜெனரல் மேனேஜர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி கிளைகள் கொடுக்கறதுக்கு. ஜெனரல் மேனேஜா 200 கிளையும் தரலாம், இல்ல 20 கிளையும் தரலாம். சோ நாங்க ரயில்வே போர்டுல சிஆர்பி வரைக்கும் போய் பேசுறோம். ஜிஎம் தான் இதுக்கு பொறுப்பு. நாங்க எல்லாம் கேட்டுப்போங்க. இந்த ஜிஎம் தரதுக்கு ரெடி அல்ல. அது எதிர்த்தா தான் இந்த போராட்டம். அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? இந்த கிளைகள் ஒதுக்கீடு பண்ணாததால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? தொழிலாளி பிரச்சனையை எங்களால எடுக்க முடியல. மற்ற ஆளுங்க ஒரு இடத்துல 10 கிளை வச்சிருக்க இடத்துல டிஆர்யூ ஒரு கிளை இருக்கு, 9 நிர்வாகி இருக்கு. அவங்களுக்கு 10 கிளையும் 90 நிர்வாகி இருக்கு. அப்ப எப்படி இருக்கு என்னோட குவாலிட்டி? அதே மாதிரி சதர்ன் ரயில்வேல 4 வருஷமா அந்த 2 சங்கம் தான் இருக்குது. அப்ப அந்த கரப்ஷன்ல ஊறி இருக்காங்க, நான் சேஃப்டியில ஊறி இருக்காங்க. பேசஞ்சர் சேஃப்டியை பத்தி கவலைப்படுறதில்லை. பேசஞ்சர் சேஃப்டியில நேரடியா இது வேலை செய்யற லோகோ பைலட்ஸ், ட்ராக் மெயின்டெனர்ஸ், கேட் கீப்பர்ஸ், சிக்னல் டெக்னீஷியன் இது எல்லாத்திலையும் ஆளை குறைச்சு எம்ப்ளாயிஸ் இப்போ ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. കഴിഞ്ഞ மாசம் சென்னை டிவிஷன்ல 3 ஆக்சிடென்ட், ஒரு எம்ப்ளாயி இறந்துட்டாங்க. பாக்கி 2 ஆக்சிடென்ட்ல எம்ப்ளாயிஸ் இப்போ எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்லையும் வேற ஹாஸ்பிட்டல்லையும் படுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை நிக்லெக்ட் பண்ணி இப்போ எம்ப்ளாயிஸோட சேஃப்டியை கொஸ்டின் இருக்கு. இந்த பேசஞ்சர் சேஃப்டிக்கு மாறாம இருக்குதான் இந்த போராட்டம். 8 டிவிஷன் சதர்ன் ரயில்வே ஜோன்ல 8 டிவிஷன் இருக்கு. இங்க 3000க்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. என்ன சொன்னாங்க? சொல்லியிருக்கோம். ஆனா இதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் இதை பத்தி எங்களுக்கு 70 தான், அவங்களுக்கு 170 இருக்கு சார் சொல்லி 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். எங்களால உங்க பேர் என்ன? என் பேர் சக்தியா, ஜெனரல் செக்ரட்டரி டிஆர்யூ. ப்ராப்ளம் தெளிவா சொல்லுங்க. அடுத்த தேர்தலில் டிஆர்யூ எஸ்ஆர்எம் 107 ஓட்டுகள் தான். 107 ஓட்டுகள் அதிகமாக எஸ்ஆர்எம்க்கு 170 கிளைகள் கொடுத்திருக்கு. ஆனால் டிஆர்யூக்கு 70 கிளை தான் கொடுக்கப்பட்டது. கிளைகள் என்று சொன்னால் அந்த கிளைகளை அங்கீகரிச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. இப்போ டிஆர்யூ கொடுத்திருக்கிற கிளைகள் பார்த்தா ஒரு 150 இருந்து 200 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள் பூராவும் பேசுவதற்கு ஒரு கிளை. ஆனால் எஸ்ஆர்எம்க்கு இதே 150 200 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துல 30 கிளை. எப்படி சரியா இருக்கும்? ஆகவே தான் நம்ம கேட்கிறோம், கிளைகள் அங்கீகாரம் என்பது மிக முக்கியம். ஆனால் இந்த ஜெனரல் மேனேஜரை பொறுத்தவரை என்னன்னு சொன்னா, அவரு ரயில்வேயில வேலை செய்யறாரான்னு எனக்கு தெரியல. அவர் கண்ணையா சொல்றது தான் கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. கடந்த காலங்களில் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க.
சொன்னீங்க, சரி பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. இந்த முறையும் சரி பண்ணா அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்த நடவடிக்கை நாங்கள் நிர்வாகிகள் கூடி அடுத்த நடவடிக்கைக்கு போவோம். வலுவான நடவடிக்கையாகவும் உண்டு. உங்க பேர் என்ன என்னவா இருக்கீங்க? சுகுமாரன், டிஆர்யூனுடைய தலைவர். அதை பண்ணிருக்கீங்களா கையில? இது எப்படிண்ணா? அண்ணா இது எப்படிண்ணா? அண்ணா நம்மள்ட்ட கட்டி விடுங்க. நம்ம காட்டுக்கிறோம், ஒரு காப்பி காப்பி கேமரா ஒரு காப்பி தான் இருக்குங்களா? எடுத்துட்டு அனுப்புங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. பிஎம் வந்து இந்த மாசம் ரிட்டையர் ஆகுறாங்க. அதனால போகும்போது எங்களுக்கு நல்ல செஞ்சு போங்க எங்களோட ஆரம்பிச்சு மேலே தூக்கணுமா? கொஞ்சம் மேலே தூக்கணுமா? வர வர அப்படியே இருக்கு. தமிழ்நாட்டு சிஐடி தலைவர் பேசுங்க பேசுங்க மேடம். முதல் டிவிஷன் தலைவர் ராஜு